பயங்கரமான ஒரு தீவு. அதுக்குள்ள போனா உயிரோட வரதுக்கு சான்ஸே இல்லை. டெக்னாலஜி கிடையாது, கான்டாக்ட் இல்லை, மனுஷனை பார்த்த உடனே அட்டாக் பண்ற ஒரு ட்ரைபு. அதுதான் நார்த் சென்டினல் ஐலாண்டு. இது வேற எந்த நாட்டிலையும் உள்ள நம்ம இந்தியாவில் அந்தமான் பகுதியில் தான் இருக்கு. இது பே ஆஃப் பெங்கால் இருக்கிற ஒரு இந்திய தீவுன்னு சொல்லலாம். இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ட்ரைப் தான் சென்டினலர்ஸ். இந்த பழங்குடி மக்கள் வெளி உலகத்தோட எந்த தொடர்புமே இல்லாமல் வாழ்ந்துட்டு வராங்க. இங்கே யாருமே போகக்கூடாதுன்னு நம்ம இந்திய கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த தீவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியும் அதை மீறி 2018 சட்டவிரோதமாக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் பர்சன் உள்ளே போய் இறந்தும் போயிருக்காரு. அவ்வளோ ஏன், இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பர்சன் அட்வென்ச்சர்ன்ற பேரில் போட் எடுத்துகிட்டு அங்கே போய் இறங்கியிருக்காரு. அவர் போகும்போது சும்மா போகலைங்க, கோகோனட்னு எதோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. பேசி ஃப்ரெண்ட் ஆகிலாம் நினச்சிருக்காரு போல. அந்த ட்ரைப் பீப்புள் இந்த டைம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணியிருக்காங்க. நோ அட்டாக், நோ ரெஸ்பான்ஸ், ஜஸ்ட் இக்னோர் தான். அந்த நபர் திரும்ப வந்த உடனே அரெஸ்ட் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. இந்த ட்ரைபை ஏன் வெளி உலகத்தை ஏற்றுக்க மாட்டுறாங்கன்னா, 60,000 வருஷத்துக்கு மேலே அவங்க அங்கே இருக்காங்க. ஃபோன் இல்லாமல், லைட் இல்லாமல், ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஜங்கிள் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும். நம்ம ஃபீவர் கூட அவங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கலாம். நம்ம போனால் இன்ஃபெக்ஷன் ஆகி ஹோல் ட்ரைபுமே டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அவங்களோட மோட்டோவே எங்களை தனிமையில் விட்டுருங்க, யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்றது மட்டும்தான். நார்த் சென்டினல் ஐலாண்டு வெறும் ஐலாண்டு மட்டும் இல்லை, ஏன்ஷியன்ட் ஹியூமனிட்டியோட லிவிங் மியூசியம்னே சொல்லலாம். அவங்க வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல தாங்க ரியல் ஹியூமனிட்டியே இருக்குது. நம்ம கியூரியாசிட்டிக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். நம்ம லைஃப்பில் அட்வென்ச்சர்ஸ் வேணுன்றதுக்காக மற்றவங்க லைஃப்பை ரிஸ்க் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். சில விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம ரேடியோ டாக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.